நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் வீணாகும் குடிநீர் ஒவ்வொரு சொட்டும் அவசியம் என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தி. உதகமண்டலம் நகராட்சியின் உத்தரவுகளின்படி உதகமண்டலம் நகருக்கு வழங்கும் அணைகள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள மொத்த நீரின் அளவு மொத்த சேமிப்பு திறனில் 40% குறைவாக உள்ளது. பார்சன்ஸ்வேலி பள்ளத்தாக்கு, மார்லிமந்து, டைகரில், கோரிசோலா, தொட்டபெட்டா, மேல்கோடப்பமந்து, தொட்டபெட்டா கீழ்கோடப்பமந்து, பழைய உதகை மற்றும் கிளன்ராக் ஆகிய இடங்களில் சேமிக்கப்படும் தண்ணீரின் அளவு குறிப்பாக 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது 52% நீர்நிலைகளில் சேமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கும் வகையில் குறைந்துள்ளது. நகராட்சியின் பல பகுதிகளில் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு பல இடங்களில் சாலை மறியலும் நடைபெற்று வரும் நிலையில் உதகை நகருக்கு குடிநீர் வரும் குழாயில் தீட்டுக்கல் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறுகிறது. பிரதான சாலையில் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் யாருக்கும் பயனின்றி சென்று கழிவுநீர் கால்வாயில் கலக்கும் நிலை உள்ளது. இப்படி லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக செல்லும் நிலையில் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மக்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. எனவே அதிகாரிகள் குழாய் உடைப்பை விரைந்து சரி செய்து மக்களுக்கு சரியான அளவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தியுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.